வணக்கம். நேத்து மார்க்கெட் நம்ம ஃப்ளாட்டா இருக்கும், மோர் ஆர் லெஸ் சுருக்கமா இருக்கும்னு நினைச்சோம். பெரிய வாலட்டாலிட்டி கொடுத்துச்சு. இன்ட்ராடே ஸ்விங்கு வந்து ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. தோ ஓப்பன் ஆனப்ப ஃப்ளாட் பாசிட்டிவா இருந்துச்சு. பட் போக 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 பெருசா கீழே உழுவ ஆரம்பிச்சிச்சு. சம்வேர் அரௌண்ட் 12 மணி பக்கமா கீழே விழுந்தது, எந்திரிக்கவே இல்லை. அதே லெவல்ல போக ஆரம்பிச்சிச்சு. மெயினா நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஹெவி வெயிட் எல்லாமே டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கீழே உழுவ ஆரம்பிச்சோன்னே மார்க்கெட் எதுவும் பண்ண முடியல. பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஐசிஐசிஐ, சர்டன் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. அதனால மார்க்கெட் ஓரளவுக்கு நின்றுச்சு. மெயின் கல்பிரிட் நான் வந்து எதிர்பார்த்தது வந்து டிசிஎஸோட ஸ்டாக் வந்து பல்க் டீல்ல வந்து போயிடும். தோ அவங்க வந்து க்ளோஸ் டு அபவுட் 3% டிஸ்கவுண்ட்ல வந்து வித்தாங்க. க்ளோஸ் டு அபவுட் 2.5 கோடி ஷேர்ஸ் 8,900 crores வந்து வித்தாங்க. இது எல்லாமே வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ் ஆர் கவர்மெண்ட்ஸ் லைக் யூஏஇ இல்லை சிங்கப்பூர் கவர்மெண்ட்டும் வந்து வாங்குன்றதை நான் எதிர்பார்த்தேன். பட் என்ன ஆச்சுனால் இது வந்து ஒரு ராங் சிக்னல் வந்து மார்க்கெட் அனுப்பியிருக்கு. மார்க்கெட்ல எல்லாருமே வந்து அந்த ரேட்ல வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் அந்த லெவலுக்கு வந்து கிராஷ் ஆகுன்றது எதிர்பார்த்து நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் அவங்களோட ஷேர்ஸ் வந்து ஆஃப்லோட் பண்ணாங்க. நீங்க வந்து எடுத்து பாருங்களேன், டாடா குரூப் ஆஸ் அ ஹோல் எல்லா கம்பெனிஸுமே ஆல்மோஸ்ட் 20x மினிமம் லெவல்ல வந்து க்ரோ ஆயிருக்கு லாஸ்ட் 4 இயர்ஸ்ல. டெஃபினட்டா அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த ப்ராஃபிட் புக் பண்ணும்போது தான் அந்த மணியை எடுத்து தான் வந்து மற்ற சைட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏர் இண்டியா ஆகட்டும், இல்லை இப்போ சிப்புக்கு ஆகட்டும், இல்லை டாடா டெக்னாலஜி ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இது வந்து ஒரு கண் தொடப்பு தான். டெஃபினட்டா இன்னைக்கு பாருங்களேன், டிசிஎஸோ இல்லை இன்ஃபோசிஸோ எவ்வளவு தூரம் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. உங்க கண்ணுக்கு இது மார்க்கெட் கீழே விழுந்திருக்குன்றது நீங்க எதிர்பார்க்குறீங்க. நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, ரோல் ஓவர் நடந்துட்டு இருக்கு. பிப்ரவரி டு மார்ச் ரோல் ஓவர் கூட இதே மாதிரி தான் ஒரு ட்ராப் இருந்துச்சு. பிப்ரவரி மாசத்துக்கான செல் இருந்துச்சு, மார்ச் மாசத்துக்கான பை இருந்துச்சு, ஹையர் லெவல்ல இருந்துச்சு. அதான் வந்து இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாசத்துக்கான கான்ட்ராக்ட் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. டிஸ்கவுண்ட்னா கம்மியா இருக்கு. அடுத்த மந்த்க்கான கான்ட்ராக்ட் ஆல்மோஸ்ட் 150 to 200 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட்ல இருக்கு. நாளைக்கே வந்து புது கான்ட்ராக்ட் எப்படியா இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக் தான், நெக்ஸ்ட் தேர்ஸ்டே தான் வந்து முடிஞ்சு ஃப்ரைடே தான் வந்து ஓப்பன் ஆகும். ஃப்ரைடே லீவு, சாட்டர்டே லீவு, சண்டே லீவு, மண்டே தான் வந்து ஓப்பன். இந்த மண்டேல அடுத்த மண்டே தான் வந்து ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும். பட் ஸ்டில் ஓப்பன் ஆகும் போதும் ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல தான் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, நேத்தே வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், ரோல் ஓவர் ஆரம்பிச்சிடும். மண்டே நீக்கி வர மண்டே நீக்கி ஹோலி ஹாலிடே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவு, ஃப்ரைடே நீக்கி குட் ஃப்ரைடே லீவு. ஸோ டெஃபினட்டா அடுத்த வாரத்துல 3 நாள் தான் இருக்கு. இந்த வாரமே ரோல் ஓவர் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடும்ன்றது சொன்னோம். நேத்து மேக்சிமம் ரோல் ஓவர் நடந்திருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வெறும் 7 பாயிண்ட் ப்ரீமியம்ல இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் 45 பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியமா இருக்கு. ஸோ மார்க்கெட் மோர் ஆர் லெஸ் ஃபிளாட்டா இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ரைட் நவ் நீங்க வந்து கிஃப்ட் நிஃப்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 150 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. அட்லீஸ்ட் 120 பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ்ல இருக்கு. நேத்து நம்ம நிஃப்டி க்ளோஸ் ஆனதும் ரைட் நவ் கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகுறதும் யூஎஸ் செம்ம பாசிட்டிவ் நேத்து. அகெயின் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் என்விடியோ அவன் வந்து டெய்லி தூக்கிட்டு போற பார்த்தா உலகத்திலே அவன் தான் வந்து டாப் எக்கானமி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். யூஎஸ் கவர்மெண்டோட அவங்க தான் டாப் ஆயிடுவாங்கன்ற மாதிரி தெரியுது. ஸோ அந்த டெக்னாலஜி அங்க தூக்குனனால ப்ராபப்ளி இன்னைக்கு இந்தியா சைட்ல இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு நைட் வந்து யூஎஸோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அந்த டிசிஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஜாப்பனீஸ் 17 வருஷம் கழிச்சு நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பாசிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் போயிருக்கிறாங்க. அதே வந்து சொல்ல போனால், மறுபடியும் நான் சொல்றேன், அது சொல்ல போனால் அது ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஏன்னு சொன்னால் ஓசியில கேஷ் கிடைச்சிட்டு இருந்தது. நீங்க வந்து பேங்க்ல இருந்து பணம் வாங்கினால் அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பேங்க்ல டிபாசிட் பண்ணால் நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்ப நீங்க பேங்க்ல இருந்து லோன் வாங்குறீங்க சொன்னால் டெஃபினட்டா நீங்க வந்து பணம் கட்டியே ஆகணும் போதும்
ஜாப்பனீஸ் எக்கானமி இவ்வளோ நாள் ஃப்ரீ கேஷாக இருந்துட்டு திடீர்னு வந்து அவங்க காசு கொடுக்கணும், 1% தான் வருஷத்துக்கு, பட் ஸ்டில் அந்த 1% கொடுக்கணும்னு நினைச்சாவே அது வந்து ஒரு ஹியூஜ் மணி. ஸோ டெஃபினட்டாக எக்கானமிக்ல சைட்லேயே ஆகட்டும், பாண்ட் மார்க்கெட்ல ஆகட்டும், இது வந்து ஒரு மேஜர் இம்பேக்ட் ஆகும். இதுக்கான எதிரொலி மிக விரைவில் யூஎஸ்லயும் காட்டும். இது வந்து ப்ராபப்ளி ஒரு சிக்னலா தட் யூஎஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நைட் என்ன நடக்குது அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட மார்க்கெட் நாளைக்கு வந்து ஒரு ட்ரிகர் கொடுக்கும் ஆர் டைரக்ஷன்ஸ் கொடுக்கும். சப்போஸ் தலைவர் அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டாருன்னு சொன்னால் யூஎஸ் மார்க்கெட் பெருசாக கிராஷ் ஆகும் அண்ட் இந்தியன் மார்க்கெட் டெஃபினட்டாக அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரீஎன்ட்ரி, அதாவது லோவர் லெவலில் ரீஎன்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பட் டெஃபினட்டாக அந்த இது ஸ்டாக் செலெக்ஷனோட பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். நேற்று நீங்கள் வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஹையஸ்ட் கால், ரைட், ஹையஸ்ட் கால் வந்து அரௌண்ட் 22,000 லெவலில் வந்து ரைட் ஆயிருக்கு அண்ட் ஹையஸ்ட் புட் வந்து 22,400 தான் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. பயந்து போய் தள்ளி எழுதி இருக்கிறாங்க. பயம் இருக்கும்ல, ஒரு 300-400 பாயிண்ட் கீழே விழுந்துரும்னு. நேற்று பெருசாக கீழே விழுந்ததுக்கான இம்பேக்ட் இது எல்லாமே. எதுக்கு ஆப்ஷன் ரைட் பண்ணிட்டு நம்ம சம்பாதிக்கிற 4 ரூபாய்க்கு வந்து 50 ரூபாவை ப்ராஃபிட் லூஸ் பண்ணும். இதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 46,500 தான் வந்து ஹையஸ்ட் காலும், அதே மாதிரி புட்டை பொறுத்த வரைக்கும் 46,000 லெவலில் தான் வந்து ஹையஸ்ட் புட்டும் இருக்கு. இந்த ஜோன்ல தான் வந்து உங்களுக்கு மோரார்லெஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 2 ஸ்டாக்கை வந்து நீங்க லாங் சைட்ல நீங்க வந்து பார்க்கலாம், ஏச்சர் மோட்டார் அண்ட் பஜாஜ் ஆட்டோ. ஷார்ட் சைட்ல மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, பயங்கர ஒலட்டைலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நாளைக்கு நான் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் கேன் டேட், ரைட், முக்கியமான கேன் டேட்ன்றது நான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் வந்து மனசு சைடில் வச்சுங்க. ஸோ பை சைடில் வாங்கலாமா, ஏச்சர் மோட்டார் அண்ட் பஜாஜ் ஆட்டோ வாங்கலாமான்றது யோசனை பண்ணிட்டு வாங்குறது புத்திசாலித்தனம். அதே மாதிரி நெகட்டிவ் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஹையஸ்ட் ஓஐ சேஞ்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசிஎஸ்ல தான் இருக்கு அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹையாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேற்று ஆல்மோஸ்ட் 3.5% கீழே விழுந்திருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத் கேஸ், இதுக்கப்புறமா ஆரக்கல் ஃபைனான்சியல் சர்வீஸ், இவங்க 3 பேருமே வந்து நெகட்டிவ் சைடில் இருக்கிறாங்க. நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு 2 இல்லை 3 ஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது என்னென்ன இருக்கோ நம்ம சொல்லுவோம். நேற்று வந்து ஒரு ஸ்டாக் சொல்லியிருந்தோம், இன்னைக்கு இன்னும் 3 ஸ்டாக் நான் சொல்கிறேன். இது 3மே வந்து எந்த டைரக்ஷன்றது தெரியாது, பட் பெரிய மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோலா ஃபைனான்ஸ், இந்தியா மார்ட், அடுத்தது வந்து எம்சிஎக்ஸ். இது 3மே வந்து எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போகலாம் அடுத்த 2 நாள் இல்லை 3 நாளைக்குள்ள, பட் டெஃபினட்டாக வந்து ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றது உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.